இந்த மாதிரி ஒரு டைம் வந்து கஞ்சி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். நோம்பு கஞ்சி செம்ம ஈஸியாக சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி போட்டுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. நல்லா அரிசி இந்த வெந்தயம் எல்லாம் நல்லா வேக விட்டுங்க. இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் நெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துட்டு தக்காளியும் அது கூட சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கட்டும். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு வந்து கஞ்சிக்கு தேவையான இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் 1 கிலோ போல எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கேரட்டும் நல்லா வதங்கட்டும். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாமே சேர்ந்து ஒரு கைப்பிடி வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வாசம் மணமாக இருக்குங்க. நான் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்த அந்த அரிசியோட தேங்காய் பால் எடுத்து அதுக்கு தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தாளித்து அந்த ஜாமானையும் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே லோ ஃபயரில் வச்சு கொதிக்க வச்சுக்கோ. ரொம்ப பொங்க விடாதீங்க. அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த தேங்காய் பால் கஞ்சி. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.